இந்த 2025ல கேடிஎம்மோட ஆர்சி 160 அண்ட் டியூக் 160 அப்படிங்கிற இந்த ரெண்டு பைக் பார்த்தீங்கன்னா 160 செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேடிஎம்மோட ஆர்சி 160 டியூக் 160 பொறுத்த வரைக்கும் யமஹாவோட MT-15 அண்ட் R15 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டர் 2 லேக்லங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1,70,000 1,80,000 இந்த ரெண்டு பைக்கோட ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆர்சி 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பைக்ஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேடிஎம்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200லேருந்து உங்களுக்கு 390 வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது 2025 மாடலுக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ ஓரளவுக்கு அஃபோர்டபுளில் கேடிஎம்மோட பைக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்சி அண்ட் டியூக் மாடலில் 160 கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் 160 இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம் 160R ஹீரோவில் இருக்குது. அந்த மாதிரியான பைக், அதுக்கப்புறம் வந்து யமஹாவோட R15 MT-15 அண்ட் பஜாஜோட பல்சர் 160, NS 160, அப்புறம் N160 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக வந்து கேடிஎம் டியூக் 160யும் அண்ட் ஆர்சி 160யும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இல்லாமல் பை ஃபங்க்ஷனில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ பை ஃபங்க்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லாம்ப் டிசைன். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 43 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வரப்போகுது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டியூல் இருந்தாலும் சிங்கிள் சேனல் ABS தான் அவைலபிளாக இருக்க போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஆனால் இதில் மிகப்பெரிய டெக்னிக்கலிட்டி, அதாவது வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்காது. ஸோ கொஞ்சம் அதாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட லைனப்லேயே ஒரு என்ட்ரி லெவல்னு சொல்லலாம். 125க்கு அடுத்து நீங்கள் இந்த 160 வேரியன்ஸை வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதான். ஸோ மேபி 125 வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட கேடிஎம் வச்சுக்கலாம். ஏன்னா கேடிஎம்க்கு இப்போ தான் பஜாஜ் பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடியோ வந்து உங்களுக்கு பஜாஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேடிஎம் இந்நேரம் இந்தியா விட்டு போயிருக்கணும். அது எதோ பார்த்தீங்கன்னா பஜாஜ் கொடுத்த அமௌண்ட்டை வச்சு இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கேடிஎம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பைக்கோட அந்த ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி பண்ணி சேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 160 செக்மெண்ட்டில் வரும்போது நமக்கு அண்டர் 1.5 லேக் இல்லாட்டி அண்டர் 2 லேக்கில் வந்து பைக்கோட ப்ரைஸை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நிறைய பைக்ஸுக்கு வந்து காம்படிட்டராக இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கேடிஎம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 160 செக்மெண்ட்டில் நமக்கு டியூக் மாடலும் ஆர்சி மாடலும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரெண்டு மாடலுமே இந்தியாவில் ரொம்ப நல்ல பெஸ்ட்டான மாடலுங்க. ஆர்சியாக இருக்கட்டும், டியூக்காக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு நல்ல அக்ரெசிவான ரைடிங் எக்கனாமிக்ஸ் இருக்கும் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கம்ஃபர்டபுள் பில்டு குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு 19லேருந்து ஒரு 20 ஹார்ஸ் பவர் வந்து 160ல் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டார்க்குன்னு பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு 14லேருந்து இல்லாட்டி ஒரு 15 நியூட்டன் டார்க் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கேடிஎம் வந்து 160 செக்மெண்ட் பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து தெளிவுபடுத்துது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் R15 MT-15 எடுத்துக்கிட்டால் கூட 1,60,000 1,74,000 1,83,000 இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு 160ல் ஆர்சி மாடல் வந்துச்சுன்னா நிறைய பேர் R15 வேண்டாம், ஆர்சி அப்படிங்கிறதுக்காகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய பிளான் பண்ண கேடிஎம் பார்த்தீங்கன்னா 160 செக்மெண்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் இல்லை அப்படின்னாலுமே கூட கூடிய சீக்கிரம் கேடிஎம் 160ல் ஒரு செக்மெண்ட்டில் பைக் வரப்போகுது அப்படிங்கிறத நிறைய இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ